வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. வரலட்சுமி தாயாருக்கு விதவிதமா சேலை கட்டி அழகு பார்க்கலாம். அம்மனுக்கு இப்பதான் புதுசா saree கட்ட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா சிம்பிளாவே நம்ம கட்டிடலாம். ஃபர்ஸ்ட் சாரியோட பல்லு பார்ட்டை எப்பவும் போல மடிப்பெடுத்துக்கலாம். ஒரு 2 முழம் அளவுக்கு நம்ம மடிப்பெடுத்து பின் பண்ணிக்கிட்டா போதும். நல்லா கையிலேயே தேய்ச்சி மடிப்பெடுத்து 2 பின் அளவுக்கு நம்ம பின் பண்ணிக்கிறணும். அடுத்து சாரியோட இன்னொரு எண்டில் மடிப்பு எடுத்துக்கிறணும். நார்மலாக நம்ம சாரி கட்டுறப்ப ஃப்ரண்ட் ப்ளீட் எடுப்போல அதே மாதிரி ப்ளீட் எடுத்துக்கிறணும். இதுக்கு ஒரு 15 to 17 ப்ளீட் வரைக்கும் எனக்கு வந்தது. இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து மேலையும் கீழையும் நல்லா பின் பண்ணிக்கிறணும். பல்லு பார்ட் மடிப்புக்கும் ஃப்ரண்ட் ப்ளீட் மடிப்புக்கும் இடையில ஒரு 1.5 முழம் கேப் இருக்கணும். அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரியை முன்னாடியே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சு மடித்து வச்சுட்டோன்னா நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கு டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் கட்டி முடிச்சிடலாம். கலசத்துக்கு செம்பு, வெள்ளி, பித்தளை இது மட்டும்தான் பயன்படுத்தணும். எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. நான் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கீழே இருக்கிறது மட்டும் நான் சில்வர் குடம் பயன்படுத்தியிருக்கேன். மனையில் வாழை இலை போட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலே தான் இந்த குடத்தை வச்சு நம்ம அம்மன் அலங்காரம் பண்ணணும். இப்போ நான் சாரி டிராப்பிங் பண்ணுறதுக்காக நான் சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேன். கலசத்தில் தண்ணி இல்லை பச்சரிசி நிரப்பி நம்ம இந்த வழிபாடு பண்ணிக்கலாம். அம்மனுக்கு கை கால் வச்சு அலங்காரம் பண்றதுனால இந்த மாதிரி குச்சியை கட்டிக்கிட்டோம்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ற கட்டப்பை குச்சி அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குச்சியை மேல இருக்க குடத்துல பின்னாடியும் கீழே இருக்க குடத்துல முன்னாடியும் வச்சு நம்ம நல்லா டைட்டா கட்டிக்கிறணும். இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பக்கமா சாரியை எடுத்து 2 பக்கமும் நல்லா விரிச்சு விட்டுட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணி பின் பண்ணிக்கிறணும். பின் பண்ண பிறகுமா அந்த கீழே இருக்க பின்னெல்லாம் எடுத்துட்டு நம்ம மடிப்பை நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். சாரி கொஞ்சம் ஸ்டிஃபான சாரியாக இருந்துச்சுன்னா மடிப்பெல்லாம் நீட்டாக அழகாக அப்படியே நிற்கும். பின் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பின்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய ப்ளீட்ஸை சேர்த்து வச்சு பின் பண்ண போகிறோம். அதனால பெரிய பின்னாக இருந்தால் தான் செட் ஆகும். அடுத்து சாரியோட பல்லு பார்ட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி மேல் பக்கமாக இடது பக்கமாக போட்டுட்டு அதை வளைச்சு வலது பக்கமாகவும் போட்டு 2ஐயும் சேர்த்து கயிறு ஏதாவது கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கலராமல் நீட்டாக இருக்கும். நான் இப்போ டெமோ காமிக்கிறதுக்காக கலசத்துக்குள்ள எதுவும் இல்லாம வெறும் கலசம் வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதனால லேசா ஆடிக்கிட்டே இருக்கு. நீங்க பூஜைக்கு பச்சரிசி இல்ல தண்ணி நிரப்பி பண்றப்போ ஆடாம நல்லா ஃபிக்ஸ்டா நிற்கும். சாரி எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு கடைசியா இடுப்புல ஒட்டியான கட்டி விட்டுருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து நெக்கு பக்கத்துல கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். அதை இந்த மாதிரி ப்ளீட்டை ஒவ்வொன்றா தனித்தனியா எடுத்து செட் பண்ணி விட்டுருங்க. வேணும்னா அது 2ஐயும் ஜாயின் பண்ணியும் பின் பண்ணிக்கிறலாம். முந்தியில் முடிச்சு போட்டிருக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்னீவனாக தோணுச்சு. அதனால் நான் அதை மடித்து பின் பண்ணிக்கிட்டேன். 10 நிமிஷத்தில் அழகாக சாரியை கட்டி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.